மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பட்பத் அவர்கள்லாம் நாங்கள் போயிருந்தோம். சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் எங்களுடைய பாத யாத்திரை நடைபெற்றது. அதிலே பல்லூரிலிருந்து ஆரம்பித்து பந்தக்கல்லிருந்து ஆரம்பிச்சு மாயையில் கடற்கரை பகுதியில் போய் முடிச்சோம். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அங்கே நான் செல்லும் பொழுது நான் பார்த்த ஒரு பேனர் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அந்த பேனரை பொறுத்த வரைக்கும் அது பாரதிய ஜனதாவால் போடப்பட்ட பேனர். அந்த பேனரை பார்க்கும் பொழுது அடிக்கடி நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மாய போறார். பல அரசு விழாக்களில் கலந்து கொள்கிறார். அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. வரவேற்பு யார் ஒன்றாலும் கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. அவர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர். நான் தொடர்ந்து வலியுறுத்தி வரேன். இந்த ராஜ்பவன் பாஜகவினுடைய வாசனை வருது. பாஜக தலைவர்கள் அடிக்கடி துணைநிலை ஆளுநரை சந்திக்கிறார்கள். இது தேர்தல் சமயம். துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாளர் என்ற முத்திரையை பெற்றுவிடக்கூடாது என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஆனால் இந்த பேனர் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேனர்ல நாங்க போகும்போது வழியில பார்த்தது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய படம், மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் படம், மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய படம், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சருடைய படம், நடுவில் பாஜகவினுடைய சின்னம், தாமரை சின்னம். இப்ப நான் சொன்னது உறுதியாயிடுச்சு. அதாவது துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த பாஜகவுக்கு சாதகமா செயல்படுறாரு அப்படின்னு சொன்னது. இப்பொழுது இது போட்டுக்கிறது யாரு? பாஜக போட்டுக்கிறாங்க. இப்படி போட்டா அவங்க பேர் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதாவது மாய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும், இல்ல துணைநிலை ஆளுநர் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. இதற்கு துணைநிலை ஆளுநர் விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். புதுச்சேரியில ஹோம்கார்டு எடுத்தாங்க. அந்த ஹோம்கார்டு எடுக்கும்போது ஒரு 64 பேர் முறையா அவங்களை தேர்வு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போச்சு. அந்த வழக்கில் அதை மறுபரிசீலனை செய்ய சொன்னாங்க. அந்த 64 பேரும் ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த 64 பேரும் அதற்கு பிறகு அவங்க மனு போடுறாங்க. அந்த 64 பேர் மனு போடுறாங்க கோர்ட்ல. கோர்ட்ல என்ன சொல்றாங்க? அதாவது 25/9/2025 ஹைகோர்ட்ல என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, அந்த கோர்ட் ஆர்டருக்கு முதல்ல போட்ட கோர்ட் ஆர்டருக்கு தடை உத்தரவு கொடுக்கிறார். அந்த தடை உத்தரவு கொடுத்த பிறகு இந்த 64 பேரையும் வேலைக்கு வச்சுட்டு தான் நீங்க மற்றவங்களை வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. முதல் ஹைகோர்ட் தீர்ப்பை வச்சு 64 பேரை எடுத்துட்டீங்க. அப்பீல் போட்டு அவங்க தடை உத்தரவு வாங்கின பிறகு அவங்களை வேலைக்கு வைக்கணுமா இல்லையா? இந்த 64 பேரை வேலைக்கு வைக்கணும். ஆனா தலைமைச் செயலாளர் விடாப்பிடியாக அவர்களை வேலைக்கு வைக்காமல் அலைக்கழிக்கிறார். இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கிற நீங்க இன்னொரு நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கல. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். அதாவது அரசு நிர்வாகம் எல்லாருக்கும் நடுநிலையா இருக்கணும். இந்த ஹோம்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கோர்ட்டு தீர்ப்புல வெளியில் அனுப்புனீங்க. அதே கோர்ட் மேல்முறையீடுல அவங்கள வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. வைக்காததுக்கு காரணம் என்ன? இதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். இந்த நிர்வாகம்
தலைமைச் செயலாளருக்கு பதில் சொல்லணும். அதாவது மரியாதைக்குரிய அமைச்சர் நமச்சிவாயம் சொல்றார், சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பா இருக்கு எங்க ஊர்ல, புதுச்சேரியில மக்கள் சுபீட்சமாக இருக்கிறாங்க, சொத்துக்கள்லாம் அபகரிக்கப்படல, வீடுகள் அபகரிக்கப்படல, 97% நாங்க எஃப்ஐஆர் பைல் பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், குற்றவாளிகளை தண்டிச்சிருக்கிறோம், மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்புக்குது, கடை உரிமையாளர்களுக்கு பாதுகாப்புக்குதுன்னு சொல்றாரு. அதாவது நேற்றைய தினம் கவுண்டம்பாளையத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர் தொகுதியில் அவர் பக்கத்தில் உள்ள இடத்துல ஒரு கடை மகாலட்சுமி பேக்கரி, அந்த மகாலட்சுமி பேக்கரி அவங்க அங்க ஒருவர் அவர் பேர் வடிவேல் நினைக்கிறார். ஆமா வடிவேலு. அவரு ரங்கசாமிக்கு உறவினர் சொல்லிக்கிறாரு. அவரு அந்த கடையில போய் உங்க கடையில பேக்கரியில கேக் வாங்கணும், அந்த கேக் சரியா இல்ல, கெட்டு போயிருந்தது, அதுல அதுக்கு நீ அந்த கேக்கை இது மாதிரி விக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் கடை உள்ள போய் அந்த கடையில வேலை செய்யற ஆளுங்கள்லாம் அடிச்சு அவங்கள துன்புறுத்திறாங்க. வரலையா? இப்படி போட்டதான் வருதா? இப்படி வரலையா? இப்படியா? கடையில போய் அடிச்சுக்கிறாங்க. அந்த கடையில போய் கடையில வேலை செய்யறவங்களை அடிச்சு அவங்க சூறையாட்டி வந்திருக்கிறாங்க. இதுதான் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அர்த்தமா? புதுச்சேரியில் எந்த தொழில் நடக்குது? முதலமைச்சர் தொகுதியில் நடக்குது. அந்த கடையை சூறையாடி இருக்கிறாங்க. மெயின் ரோட்ல, வழுதாவூர் மெயின் ரோட்ல கவுண்டம்பாளையத்தில் நடக்குது. அதாவது எலெக்ஷன் ஆபீஸ் பக்கத்தில். இதுக்கு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லுவாரு? புதுச்சேரி அமைதியா இருக்குது, சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்குது, புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுவாரா? இதை பார்த்துட்டு ஏன் பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் சொல்றீங்க? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெஸ்டோ பாரை வச்சு எவ்வளவு பேர் மக்கள் பெண்கள் வெளியில் நடமாட முடியல, எல்லாருக்கும் தெரியும். ஏன் பொய்யான தகவல் சொல்றீங்க? நாங்க 97% சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளதுன்னு ஏன் பொய் சொல்றீங்க? காவல் நிலையம் பூரா கட்ட பஞ்சாயத்து அலுவலகம் ஆகிட்டீங்க நீங்க உங்க ஆட்சியில. பாருங்க தம்பி, இந்த போய் இந்த அடிக்கிறான் பாருங்க, அந்த ஆள் அடிக்கிறான், அந்த கடையில வேலை செய்யறவங்களை அடிக்கிறான். இதுதான் இந்த என்ஆர் பாஜக ஆட்சியின் லட்சணம். அதனால இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அது வெகு தூரத்தில் இல்லை. நன்றி, வணக்கம். தமிழக கவர்னர் இங்க மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தொல்லை கொடுத்திருந்தாரு 5 வருஷம். இப்ப அங்க போய் மம்தா பானர்ஜி தொல்லை கொடுத்து அனுப்பிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமா இருக்கு. அதாவது நாங்க நேற்று முன்தினம் எங்களுடைய பொறுப்பாளர் வந்திருந்தாரு, மரியாதைக்குரிய கிரீஷ் சோடங்கர் வந்திருந்தாரு. அவர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் நான் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற முறையில், காங்கிரஸ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற முறையில் கூட்டணி கட்சிகளோட பேசுவதற்காக எங்களுக்கு அவர் உத்தரவிட்டிருந்தாரு. காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. அது சம்பந்தமா நான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பாளர், புதுச்சேரி மாநில அமைப்பாளர் திரு சிவா அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாதிரி எங்க கட்சியிலிருந்து உங்ககிட்ட பேசுவதற்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எப்ப சந்திக்கலாம்னு கேட்டேன். நான் எங்க தலைமையை கேட்டு எனக்கு சொல்றேன்னு சொன்னாரு.
அதுக்கு பிறகு 2 நாளா எனக்கு எந்த பதிலும் வரல. இதுக்கு இடையில எங்க கட்சி தலைவர்கிட்ட அவர் பேசுறாரு நான் கேள்விப்பட்டேன். கட்சி தலைவர் என்கிட்ட சொன்னாரு. இதான் எனக்கு தெரியும். நேற்று பேச்சுவார்த்தைக்கு நாங்க காங்கிரஸ் திமுக அலுவலகத்துக்கு காங்கிரஸ் கமிட்டியினர் வர வேண்டும் அப்படிங்கிறாரு. அது எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு அதான் அது எனக்கு தெரியாதுன்றான். ஆமா, அதாவது சார் நான் அந்த பாயிண்ட்டுக்கே போல. அதாவது எங்க பொறுப்பாளர் சொன்னதை நான் உறுதி பண்றேன். தொடர்ந்து பல ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து வர்ற செயல்பாடுகள் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருக்கும் பொழுதும் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிற சமயத்திலையும் காங்கிரஸ் கட்சி தான் தலைமை தாங்கி இருக்கு புதுச்சேரி மாநிலத்தில். தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் முத்தமிழ் வித்தர் டாக்டர் கலைஞர் அவருடைய அவர் அங்க முதலமைச்சராக இருக்கும் போதும் கட்சி தலைவராக இருக்கும் பொழுதும் அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் இருக்கிற சமயத்திலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்று கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து மரியாதைக்குரிய பெரியவர் சண்முகம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் கட்சி தலைவராக இருக்கும் பொழுதும் மரியாதைக்குரிய ஃபருக் மரைக்கார் இருக்கிற சமயத்திலும் அதுக்கு பிறகு வைத்திலிங்கம் முதலமைச்சராக இருக்கிற சமயத்தில் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்திலும் காங்கிரஸ் கட்சி தான் தலைமை ஏற்று 2வது கூட்டணியோட பேசி தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அந்த வழிமுறையில் தமிழ்நாட்டில் என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரி. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். இது சம்பந்தமா எங்க கட்சி தலைவர்கிட்ட அவரு சட்டமன்ற கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் என்ன பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர் சொன்னார் இல்லைன்னா சோடங்கர் கிரீன் சோடங்கர் சொன்னார். அதுதான் எங்களுக்கு ஏற்புள்ள கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நாங்க தான் சீட் ஷேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு திமுக சொல்றாங்க. ஒரு முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அது அவங்க கட்சியில் நடத்துறது நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்தியா கூட்டணி சார்பா சார் இந்தியா கூட்டணி சார்பா இருக்கட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க கட்சியில் அவங்க செய்யறதை பத்தி நான் ஒன்னும் விமர்சனம் சொல்ல முடியாது. எங்க கட்சியை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், அவங்க தான் பதில் சொல்லணும். யாருங்க? அது இடம் முடிவு பண்ண பிறகு உங்ககிட்ட சொல்றோம். ஏன் சார் தேர்தலை அறிவிக்கல? நீங்க அவசரப்படுறீங்க? இருக்கு வர என்டிஏ கூட்டணியில ஐயா தலைவரை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தலைவரை. அதாவது என்டிஏ கூட்டணியில இன்னும் எந்த கூட்டணி இருக்குதா இல்லையான்னு தெரியல. எங்களை கேக்குறீங்க நீங்க வேகமா? ஏன் சார் தொகுதி யாருக்கு எத்தனை தொகுதின்னு பேசல சார்? இருக்குது நடத்துவோம், நாங்க நடத்துவோம். ஏன் சார் டைம் இருக்குது இல்ல? தேர்தல் அறிவிக்கல இல்ல ஒண்ணா? அது நீங்க பஞ்சாயத்து பண்ண வேணாம், எங்க கட்சி தலைவர் பஞ்சாயத்து பண்ணிக்குவாங்க. யாரு ஈகோ பாக்குறாங்க? நாங்க பாக்கல ஈகோ. அது எங்களுக்கு தெரியாது, அவங்களை கேளுங்க. அத அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெளிவா கிரீன் சோடங்கர் சொன்னது காங்கிரஸ் கட்சி தலைமையில் இங்க தேர்தலை சந்திக்கிறன்றது தான். இடம் பிரச்சனைன்றதுலாம் ஒண்ணும் இல்லை. நேற்று பேச்சுவார்த்தை கமிட்டி குழு அனைத்தும் திமுக தலைமைக்கு செல்லவில்லை அப்படின்னா அவருக்கு சிவா எங்க சொல்றாருன்னா எங்க இடத்துக்கு அவங்க வரட்டும் அப்படின்னு. யாரு சிவா சொல்றாரு? என்கிட்ட சொல்லிய பிரஸ் மீட் சொல்றதை பத்தி நான் பதில் சொல்ல முடியாது சார். நான் அவர்கிட்ட தொலைபேசியில பேசினேன் சார், முந்தா நாள் பேசினேன். எங்களுடைய பொறுப்பாளர் பேட்டி கொடுத்த பிறகு அவரு நீங்க அவங்கள சந்திச்சு பேச சொன்ன அவர்கிட்ட நான் பேசினேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல.
அதாவது ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் என்ற முறையில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியோட ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் என்ற முறையில் எனக்கு பதில் வரல. கட்சி தலைவர்கிட்ட பேசுறதா இப்ப நீங்க தான் கட்சி தலைவர்கிட்ட பேசுறதா சொல்றீங்க. நான் வந்து யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா செய்தி வந்தா சொல்லுவோம், அவ்வளவுதான். நீங்க 1000 தடவை திருப்பி கேட்டாலும் அதே பதில் தான் வரும். வெளிப்படையாவே சொல்றாரு, தமிழ்நாடு போன்று புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி தான் கொண்டு வர போறோம், திமுகவினுடைய ஆட்சி தான் வரும் சார். அவங்க கட்சி சொல்றதை பத்தி நாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது சார். ஏன் சார் கூட்டணியில் இருந்தா கூட அவங்க வந்து 1000 பேசுவாங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. யார்கிட்ட டைம் இருக்குது, ஏன் அவசரப்படுறீங்க? டைம் இருக்குது. நீங்க என்ன சொன்னாலும் என்னுடைய பதில் என்னன்னு சொன்னா, கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி பலமா இருக்கு. இந்தியா கூட்டணி தேர்தலை 2026 இந்தியா கூட்டணி சந்திக்கும். நீங்க அதை பத்தி உங்களுடைய பஞ்சாயத்து எங்களுக்கு தேவையில்லை. வணக்கம், நன்றி.